மேலும் மூலிகைகளை நாம் உட்கொள்வதன் மூலம் நம் நோய்கள் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். எனவே இன்று என்ன மூலிகை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நாயுருவி அப்படின்னு சொல்லுவோம். அபாமார்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாயுருவியை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. பொதுவாக கிராமத்தில் வளர்ந்தவங்க, ஓரளவுக்கு நகரத்தில் வளர்ந்தவர்களுக்கு கூட மிக பிரசித்தமான ஒரு தாவரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாயுருவி தான். இந்த நாயுருவியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா செடி வகை தாவரம். ரொம்ப அழகான உயர்ந்த ஒரு காம்புகள் இருக்கும். அந்த காம்புகள்லேருந்து விதைகள் தொங்கி கொண்டு இருக்கும். நம்ம நடந்து போகும்போதோ இல்லது ஆடு மாடு போகும்போதோ என்ன ஆகும்னா அந்த விதைகள் நம்ம உடம்புல ஒட்டிக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம போன பிறகு அது கீழே விழும்போது விழுகின்ற இடத்திலெல்லாம் அழகாக அந்த தாவரம் முளைக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இயற்கையோட எவ்வளவு அழகான ஒரு படைப்பு பாருங்கள். இந்த நாயுருவியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பொதுவாக இன்றைக்கு கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உதாரணத்துக்கு கருப்பைகளில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கேன்சர் சம்பந்தப்பட்ட கட்டிகள், இது எல்லாத்தையும் குணப்படுத்துவதற்கான மிக அரிதான ஒரு மூலிகை இந்த நாயுருவின்னு சொல்லலாம். பொதுவாக நாயுருவியுடைய முழு தாவரத்தையுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதே போல் நாயுருவியுடைய வேரை மட்டும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. நாயுருவியுடைய வேர் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈர் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான நோய்களுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு பட்பசை சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவர்கள் சொல்லக்கூடியது 100% பாக்டீரியாக்களை அழிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த பட்பசைகளை நம் தினமும் ஒரு முறையோ 2 முறையோ உபயோகப்படுத்தினோம்னா 100% ஒவ்வொரு பல் மருத்துவமனையிலேயும் ஒரு நோயாளி கூட இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அதுக்கு டைரக்டாக ஆப்போசிட்டாக என்ன ஆகுது, இன்றைக்கு ஒவ்வொரு பல் மருத்துவமனையிலேயும் அந்த மருத்துவருடைய அப்பாயின்மெண்ட்ஸுக்காக க்யூவில் நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பட்பசைகள் எதுவுமே நம்முடைய பற்களையோ ஈறுகளையோ பலப்படுத்த உதவுவது கிடையாது அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெரும்பாலான பட்பசைகள் இதில் கிராம்பு போடுறோம், இதில் உப்பு போடுறோம், இதில் எலுமிச்சை சாறு போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மீண்டும் நம்மளை ஏமாற்ற முயற்சி செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நாயுருவியுடைய முழு தாவரத்தை எடுத்துக்கோங்க. கிராமத்தில் இருக்கவங்க யார் வேணால் இதை சுலபமாக வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். அந்த முழு தாவரம் நல்லா ஒரு 5 கிலோ வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெரிய ஒரு இரும்பு சட்டி எடுத்துகிட்டு அந்த 5 கிலோவை அதில் போட்டு அதை எரிங்க. எரிச்சிங்கன்னா அது சாம்பலாகி ஒரு பழுப்பு நிறமான சாம்பல் உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது கருப்பில் வெள்ளை கலந்த சாம்பல் உங்களுக்கு கிடைக்கும். அதை நல்லா ஒரு வெள்ளை துணியில் போட்டு சலிக்க ஆரம்பிங்க. சலிச்சிங்கன்னா சாஃப்ட் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 5 கிலோ போட்டு எரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு குறைந்தது ஒரு 200லிருந்து 350 கிராம் வரையிலும் அந்த சாஃப்ட் பவுடர் கிடைக்கும். அதை ஒரு குப்பியில் போட்டு பத்திரப்படுத்துங்க. டெய்லி பல் விளக்கும் போது உங்கள் கைகளே எடுங்க, ப்ரஷ்ஷு எதுவுமே தேவையில்லை, சாதாரண உங்கள் கைகளே எடுங்க. நல்லா அந்த பவுடர் ஒரு 10 கிராம் உங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு தொட்டு நல்லா ஈருடைய மேல் பகுதியில் ஆரம்பித்து ஃபுல்லாக தடவுங்க. பற்கள் மேலேலாம் அதை நல்லா தடவுங்க. தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அப்படியே உங்களுக்கு வாயிலேருந்து நிறைய எச்சி ஊற ஆரம்பிக்கும். அந்த எச்சியை வெளியில் துப்ப ஆரம்பிங்க. அதன் பிறகு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிங்க. பல் சம்பந்தப்பட்ட ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கரெக்டாக இதை 30 நாள் உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்கள் பல்வலி, அடிக்கடி ஏற்படுகின்ற பல் சொத்தை, பல் உடைந்து போகிறது, பல் கொட்டக்கூடிய அளவில் இருப்பது, சர்க்கரை நோயினால் என்னோட ஈறு பலவீனமாகி எனக்கு பல் கொட்டுகிறதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை ஒரே 1 மாதம் உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுடைய பல்லுடைய ஆரோக்கியம், வாயில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகளுடைய ஆரோக்கியம், டான்சில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாயில் ஏற்படுகின்ற பிரச்சனை, இதெல்லாமே மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். 2வது, இன்றைக்கு கருப்பை கட்டி ஏற்பட்டு விட்டது, என்னுடைய கருப்பையை எடுத்து விட்டேன், கருமுட்டை பையில் கட்டி ஏற்பட்டு விட்டது, வேறு வழி இல்லை, என்னுடைய கருமுட்டையை எடுத்துட்டாங்க, கருக்குழல் ஃபெலோப்பியன் டியூப்பில் அடைப்பு இருக்குது, அதனால் எனக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கவலை 100ல் 20 பெண்களுக்காவது இன்றைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.
ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு செயற்கை முறை கருவூட்டல் மையம் ஏற்பட்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போதே இன்றைக்கு எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது பெண்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அதை தீர்ப்பதற்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு இந்த நாயுருவி ஒரு மிகச்சிறந்த மருந்து. நாயுருவியுடைய முழு தாவரத்தை எடுத்து எரித்து சாம்பலாக்கி அதை தண்ணீரில் கரைத்து கொதிக்க வைத்து ஆவியாக்கி அதை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய மருந்துகளுக்கு க்ஷாரம் அப்படின்னு பேர். சமஸ்கிருதத்தில் க்ஷாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான ஆல்கலின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். நாயுருவியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு ஆல்கலிக்கு பார்த்திங்கன்னா கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உண்டு. ஒரு 250 500 கிராம் அளவுக்கு இந்த நாயுருவிலிருந்து செய்து முறைப்படுத்தப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த ஒரு க்ஷாரத்தை சிறிதளவு பசு நெய் அல்லது தயிர் மேலே இருக்கக்கூடிய தண்ணீர், ததிமஸ்தூன்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதன் பிறகு மீண்டும் உங்களுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்கிறது, கருமுட்டை குழல் எப்படி இருக்கிறது, கருமுட்டை பை எப்படி இருக்குன்னு பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கருப்பையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கு ஒரு பெண் சென்று கருப்பையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் அந்த மருத்துவர்கள் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்வு கருப்பையை எடுத்து விடுங்கள் அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் கருப்பையை எடுத்து விட்ட பிறகு உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா கருப்பை கட்டிகள் வருவதற்கு கருப்பை மட்டும் காரணம் அல்ல, உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய மாற்றமும் ஒரு காரணம். ஸோ இதை சரி செய்யக்கூடிய குணப்படுத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாயுருவிக்கு உண்டு. எனவே நேயர்களே, இந்த நாயுருவி சாதாரணமாக நம்ம கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை, எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றில் எவ்வாறு நம் பங்களிப்பை நாம் அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக உண்மைக்கும் பொய்க்குமான வித்தியாசங்களை கண்டுபிடிப்பது என்பது நம்முடைய காலத்தில் மேலும் மேலும் சிக்கலாகி கொண்டே வருகிறது. அல்லது எது உண்மை எது பொய் என்று நாம் ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அந்த விஷயங்கள் மறக்கப்பட்டு வேறு பல விஷயங்கள் நம் முன்னால் திணிக்கப்படுகின்றன. எதையும் ஆராய்ந்து அறிவதற்கோ சிந்திப்பதற்கோ அவகாசம் இல்லாத அளவிற்கு ஏராளமான செய்திகளும் யூகங்களும் நம்முடைய மூளையில் தொடர்ந்து கொட்டப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மூளையை ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்காக மாறிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அன்றாடம் அத்தனை விதமான தகவல்கள் செய்திகள் நமக்கு அனுப்பப்படுகின்றன. அவற்றை சீர்தூக்கி பார்ப்பதற்கும் பகுத்தறிவதற்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயத்தனம் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு செய்தி எதற்காக பரப்பப்படுகிறது, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றி நாம் மிகவும் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு செய்தி, அதை பற்றி நான் மிக கடுமையான கேள்விகளை என்னுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் நான் எழுப்பினேன். முக்கியமாக இந்த பிளாஸ்டிக் அரிசி என்பதை பற்றிய ஒரு செய்தி. அதாவது ஒரு கலப்படம் செய்யப்பட்ட ஒரு பொருள் சந்தையில் இருக்கிறது என்கிற சந்தேகம் மக்களிடம் சொல்லப்படுகிறது. அது என்ன விதமான பொருள், அது எப்படி கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது, அது எங்கிருந்து வந்துடுது, அதை யாராவது கண்ணால் பார்த்தார்களா, அதை எடுத்து ஊடகங்கள் முன்னால் அது வைக்கப்பட்டதா, பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதா, எந்த செய்தியும் இல்லை. ஆனால் அந்த 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 தகவல் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தொடர்ந்து மக்களிடம் பரவிக்கொண்டே இருக்கிறது. பிளாஸ்டிக் அரிசி அங்கே இருந்தது இங்கே இருந்தது என்று மக்கள் அரிசியை பார்த்தே அஞ்சுகிற அளவிற்கு அந்த செய்தி என்பது பரப்பப்படுகிறது. அப்படி இருக்கிற போது ஒரு அடிப்படையான கேள்வி நமக்கு எழுகிறது. அந்த கேள்வி நிறைய பேருக்கு அந்த கேள்வியை எழுப்பிக்கொள்ளாமலேயே அந்த செய்தியை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். பிளாஸ்டிக் அரிசி என்பது சாத்தியமா என்பது தான் இந்த கேள்வி. முதலாவதாக, பிளாஸ்டிக் என்பது அது மனிதர்கள் உண்ணக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அதை செரிக்கக்கூடிய திரவங்கள் எதுவும் நம்முடைய உடலில் சுரப்பது கிடையாது. அப்படி இருக்கிற போது ஒரு அரிசியை நீங்கள் சாப்பிட்டவுடன் அதனுடைய பிளாஸ்டிக் தன்மை என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். அப்படி என்று சொன்னால் அது ஏன் பிளாஸ்டிக் அரிசி என்று சொல்ல வேண்டும்? இன்னொன்று, ஒரு அரிசியை விட விலை உயர்ந்தது பிளாஸ்டிக்.
அதனால் ஒரு அரிசியை செய்ய முடியாது. அப்படி என்றால் பிளாஸ்டிக் அரிசி என்பது என்ன? சில சமயம் ஒரு செய்தி கூறுகிறது, அது ஒரு விலை தரம் குறைவான பொருள்களால் உருவாக்கப்படுகிற ஒரு வகை அரிசி என்று. அப்படி என்றால் அதற்கும் பிளாஸ்டிக்கிற்கும் என்ன சம்பந்தம்? அதே போல் இன்னொரு செய்தியை கூட நான் படித்தேன். அதாவது ஒரு அரிசியினுடைய எடையை செயற்கையாக அதிகரிப்பதற்காக அதில் லேசாக பிளாஸ்டிக் கோட்டிங், அந்த மேல்பூச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு அரை கிலோ அரிசி நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கோட்டிங்க்கு லேசாக ஆட்படுத்தினால் அது 1 கிலோ 1.5 கிலோ அரிசியாக கூட காட்டும் என்று ஒரு செய்தி சொல்கிறது. இது எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் பரவிக்கொண்டே இருக்கக்கூடிய செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இந்த செய்திகளை நாம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி எதிர்கொள்வது? முக்கியமாக இந்த விஷயத்தில் ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் யார் வேண்டுமானாலும் எந்த தகவலை வேண்டுமானாலும் பரப்பலாம். ஆனால் வெகுசன ஊடகங்கள், மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து செல்ல வேண்டும். அதாவது உண்மையிலேயே பிளாஸ்டிக் அரிசி என்கிற ஒன்று எங்காவது இருக்கிறதா, அந்த செய்தி எங்கிருந்து பரப்பப்படுகிறது, அப்படி அந்த பிளாஸ்டிக் அரிசி என்று சொல்லப்பட்ட ஒன்றை எங்காவது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அது உணவு கட்டுப்பாட்டு துறையால் அது முறையாக பரிசோதிக்கப்பட்டதா, பரிசோதித்து அதனுடைய முடிவுகள் ஏன் வெளிவரவில்லை? அப்படி என்று சொன்னால் எதற்காக குறிப்பாக தமிழகத்தில் இந்த செய்தி பரப்பப்படுகிறது? இன்னும் சில அரசியல் ரீதியான யூகங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது தமிழ்நாட்டில் அரிசி உற்பத்தி பெருமளவு குறைந்து விட்டது, ஆகவே அரிசி சாப்பிடுவது தொடர்பான ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி அதன் வழியாக வேறு விதமான உணவுப் பொருட்களை, கோதுமை போன்ற பொருட்களை ப்ரமோட் செய்வதற்காக இது செய்யப்படுகிறது என்று ஒரு செய்தி கூறுகிறது. இதுவுமே யூகம்தான். இது எதற்காக யார் இதை செய்கிறார்கள் என்று இன்னொரு செய்தி என்ன சொன்னது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம், மத்திய அரசிற்கு சாதகமான ஒரு நிறுவனம், ஏற்கனவே உணவுப் பொருட்களை விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய ப்ராடக்ட், அந்த ஒரு அரிசி, அவர்கள் தயாரிக்கக்கூடிய அரிசியை சந்தையில் பிரபலப்படுத்துவதற்காக அவர்கள் இதை செய்கிறார்கள் என்றும் ஒரு செய்தி வந்தது. அதனால் அடிப்படையில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், பிளாஸ்டிக் அரிசி என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது, அது எதனால் செய்யப்படுகிறது? இவ்வளவு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு உலகத்தில் யாரை கேட்டாலும் நான் கண்ணால் பார்த்ததில்லை என்கிறார்கள். இந்த செய்தியை யார் பரப்புகிறார்கள் என்று தெரியவில்லை. இதை நான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான போக்காக பார்க்கிறேன். அதாவது பிளாஸ்டிக் அரிசி இருக்கிறதா இல்லையா என்பது இங்கு பிரச்சனை அல்ல. ஆனால் ஒரு பிளாஸ்டிக் அரிசி என்கிற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி அதை இவ்வளவு தூரம் பரப்ப முடியும் என்று சொன்னால், நாளைக்கு எந்த ஒரு ஆபத்தான கருத்தாக்கத்தையும் அது உண்மை அல்லாத பட்சத்தில் கூட யாரோ சிலர் நினைத்தால் பரப்ப முடியும் என்பது, இது சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை விளைவிக்கக்கூடியது, ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அச்சத்தை விளைவிக்கக்கூடியது. இதைத்தான் நான் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் நான் கேள்வியாக எழுப்பி வருகிறேன். நமக்கு ஒரு போலி அரிசி, மக்களுக்கு ஊர்வீடு விளைவிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் சந்தையில் இருக்கிறது என்றால் அதை கண்டுபிடித்து அகற்றுவது என்பது முதன்மையான கடமை. ஆனால் அரசு அதன் மீது முறையான புலன் விசாரணை செய்ததா, அல்லது இதை பரப்புகிற ஊடகங்கள், பொறுப்பில்லாமல் பிளாஸ்டிக் அரிசி என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஊடகங்களில் எந்த ஊடகமாவது அது என்ன என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்ததா? அப்படி என்றால் வதந்திகளை பரப்புகிறவர்களுக்கும் அல்லது உண்மையை தேடுகிறவர்களுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது என்பதைத்தான் நான் மிகுந்த வருத்தத்துடன் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி பார்க்கிற போது உண்மையிலேயே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற அந்த ஒரு முதுமொழிக்கேற்ப நாம் உண்மையிலேயே அந்த மெய்ப்பொருளை காண்பதற்கான ஒரு முயற்சி, ஒரு எத்தனம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் உண்மையிலேயே இது போன்ற விஷயங்களில் நாம் காதில் விழுகிற விஷயத்தை எல்லாம் உண்மை என்று நம்ப ஆரம்பித்து விட்டால் அதைவிட ஒரு அவலம் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தோட்டக்கலை ஆலோசகர் திரு ஆர் புஷ்பகுமார். தோட்டக்கலை அப்படின்னும் போது விவசாயத்தோட ஒரு முக்கியமான அங்கமாக தோட்டக்கலை எப்படி இருக்குது, இதை மேல்மைப்படுத்தணும், இதை இன்னும் வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னும் போது விவசாயிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பசுமை குடில் அப்படின்ற இந்த ஒரு அமைப்பு மூலமாக விவசாயிகள் எவ்வளோ தூரம் பயனடையலாம், அவங்களுக்கான ஆலோசனைகள் என்னன்னு எல்லா விஷயத்தையும் நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஒரு தோட்டக்கலை ஆலோசகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார்.
தோட்டக்கலை அப்படின்னு சொல்லும்போது விவசாயம் அப்படின்னா வெறும் நெற்பயிர் மற்ற தானியங்கள் இதையெல்லாம் தாண்டி நம்ம செடி, பூக்கள், காய்கறிகள், கனி, இப்படி எல்லா விஷயமுமே விவசாயத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதின்னு தான் நம்ம சொல்லணும். இதை இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னும் போது அதற்கான வழிமுறைகள் என்ன? நம்மளோட சீதோஷ்ண நிலைகள் மாறுபடும் போதும் சரியான முறையில் அதை கையாண்டு நம்ம சிறப்பான விவசாயம் செய்யணும் அப்படின்னும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன? இன்னைக்கு ஒரு புதுமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது எந்த அளவுக்கு இது விவசாயிகள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற விதம் எப்படின்னு பல கருத்துக்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பசுமை குடில் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. பசுமை குடில் அப்படிங்கிறது இன்னைக்கு ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலையும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு விவசாயம் அப்படிங்கிறதோட சிறப்புகள் என்ன, இதை எப்படி செய்ய முடியும், இதுனா என்னங்கிறதுலேருந்தே நம்ம பேச ஆரம்பிக்கலாம். பசுமை குடில் விவசாயம் அப்படிங்கிறது என்ன சார்? பசுமை குடில் விவசாயன்றது உயர் தொழில்நுட்பமிக்க இந்த பசுமை குடில் விவசாயம் வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் சொல்லுவோம், பாதுகாப்பான விவசாயம். அதாவது எப்படி எல்லா துறையிலையும் வந்து டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணணும், தொழில்நுட்பத்தை வந்து அப்கிரேட் பண்ணும்போது தான் அந்த துறை வந்து வளர்ச்சி அடைய முடியும். அதே மாதிரி விவசாயத்தில் வந்து நாம் உயர் தொழில்நுட்பத்தை வந்து அப்கிரேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து விவசாயம் வந்து வளர்ச்சி அடைய முடியும், விவசாயிகளும் லாபகரமாக வந்து விவசாயத்தை செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்கன்னா பருவநிலை வந்து மாறிட்டுருக்கு. நம்ம மான்சூன் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியல, பருவத்துக்கு மழை பெய்யறதில்ல, மழை தேவையில்லாத நேரத்தில் வந்து அதிகமான மழை வந்து நமக்கு வந்து விவசாயத்தை வந்து அழிச்சிட்ருக்கு. ஸோ இதனால் இன்றைக்கி வந்து நம்ம பசுமை குடில் விவசாயத்தை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் நம்ம விவசாயிகள் எல்லாமே. பசுமை குடில் விவசாயங்கிறது பாதுகாப்பாக நம்ம குடில் அமைத்து எப்படி நம்ம வந்து ஒரு ஷீட்டு மேலே கவர் பண்ணுறோமோ அது மாதிரி பாலிஃபிலிமை கவர் பண்ணி அதை க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டில் செய்கிறது தான் நமக்கு வந்து பசுமை குடில் விவசாயம். ஏன்னா நமக்கு ஏன் இந்த க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணுறோம்னா பசுமை குடில் டிசீஸ் நோய்கள் வந்து உங்களுக்கு காற்று மூலியமாகவும் பரவும், பறவைகள் மூலமாகவும் பரவுது ஓப்பனில். ஆனால் நம்ம பசுமை குடிலில் வந்து க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு உள்ள காற்று மூலிமா நோய் தாக்கம் இருக்காது, பறவைகள் மூலியமாகவும் உங்களுக்கு நோய் தாக்கம் இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டில் பண்ணுறோம், பாதுகாப்பான முறையில் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் வெளியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் உள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது, வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ள அந்த டெம்பரேச்சர் அந்த தாக்கம் வந்து உள்ள செடிக்கு இருக்காது. நம்ம அந்த செடிக்கு தேவையான சீரான வெப்பநிலையும் சீரான ஹியூமிடிட்டியும் ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பாதுகாப்பான க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் இந்த பசுமை குடில் விவசாயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ பசுமை குடில் விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாதுகாக்கப்பட்ட விவசாயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொதுவாகவே இயற்கையை நம்பி தான் இருக்குது. ஒரு சரியான முறையில் சன்லைட் தேவை, மழை தேவை, காற்று எல்லாமே ஒரு பயிரோட வளர்ச்சி அப்போ அது தானாகவே தான் வளரணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ப்ரொடெக்டடாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏன் ஏற்படுச்சு சார்? கண்டிப்பாக மேடம், ஒரு செடிக்கு வந்து உணவு உற்பத்தி பண்ணணுன்னா அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட் அவசியம். அது தேவையான அளவு சன்லைட்டும் தேவையான அளவு கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும்போது வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு உணவு உற்பத்தி செய்யும். இந்த பசுமை குடிலில் ஏன் நம்ம இந்த காய்கறிகளையோ மலர் வகைகளோ கனி வகைகளோ உற்பத்தி பண்ணுறோம், ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஓப்பனில் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு 10 ஏக்கரில் எடுக்கிற விளைச்சலை வந்து உள்ள ஒரே ஏக்கரில் நாங்கள் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தக்காளி வந்து சாகுபடி பண்ணுறோம் சாதாரண திறந்தவெளி விவசாயத்தில். அப்படி செய்யும்போது வந்து தக்காளினுடைய ஒரு ஏக்கருக்கு வந்து அமோக விளைச்சல்னா 15லேருந்து 20 டன் எடுக்க முடியும் நார்மலாக. நம்ம இந்த க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷனில், ப்ரொடெக்டட் கல்டிவேஷனில் 240 டன் எடுக்கிறோம் அதே ஒரு ஏக்கரில். ஆனால் இந்த திறந்தவெளி விவசாயத்தில் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற தண்ணி, இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி வந்து 40,000 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். க்ரீன் ஹவுஸில் 10,000 லிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போது நீங்கள் வந்து 240 டன் தக்காளி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 10 ஏக்கரில் விவசாயம் பண்ணணும். அப்போ 10 ஏக்கரில் விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து தண்ணியின் தேவை வந்து 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் லிட்டர் வேணும். நாங்கள் இங்கே 10,000 லிட்டர் தண்ணியை யூஸ் பண்ணி அதே 240 டன் தக்காளியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம்.
அது மாதிரி தான் எல்லா காய்கறிகளும் மலர் வகைகளும். ஸோ அண்ட் அதை விட பெரிய இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா குவாலிட்டி, தரமான காய்கறிகள், தரமான மலர் வகைகள், தரமான பல வகைகள். பசுமை குடியில் வந்து மோர் தென் 90% கிரேட் ஏன்னு சொல்லலாம். முதல் தரம் வந்து கிரேட் ஏ வந்து 90% நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓப்பனில் வந்து நம்மளால் வந்து 40 to 50% கூட கிரேட் ஏ அச்சீவ் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட் திங் வந்து யூனிஃபார்மிட்டி, ஒரே சீராக இருக்கும். ஒரு காய் இருக்குன்னா அந்த காய் எல்லா காயும் ஒரே மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். அது வந்து ஏற்றுமதிக்கு ஏற்றவாறு, ஏற்றுமதி மட்டும் இல்லை நம்ம டொமஸ்டிக்லையும் எல்லோரும் யூஸ் பண்ணுறது நல்ல தரமாக இருக்கும் காய்கறிகள். அதனால தான் நான் வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் வந்து அவசியம். ஓகே சார். இப்போ இந்த திறந்த வெளிக்கும் இதுக்குமான வேறுபாடுன்னா நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணுமா? இன்னும் என்னெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓப்பன் கல்டிவேஷனுக்கும் இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷனுக்கும்? கண்டிப்பாக ப்ரொடெக்டட் கல்டிவேஷனுக்கும் நம்ம ஓப்பன் கல்டிவேஷனுக்கு இன்றைக்கி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓப்பன் கல்டிவேஷனில் வந்து நம்ம நோயை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. நோய்ன்றது வந்து இன்றைக்கி விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள மிக முக்கியமான பிரச்சனை களை. லேபர் அதிகமாக தேவைப்படும். களை எடுத்துகிட்டே இருப்பாங்க, களை வந்துகிட்டே இருக்கும். அது ரொம்ப லேபர் இன்டென்சிவ். அண்ட் செகண்ட் திங் வந்து வாட்டர், நீர் பிரச்சனை. இந்த நீர் பிரச்சனைக்கும் இந்த நோய் தாக்கம் களை இந்த பிரச்சனைக்கு வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ப்ரொடெக்டட் இது க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷனில் வந்து களையே வராது. ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து மேனுவலாக நீங்கள் களையை ரிமூவ் பண்ணிடலாம். வீடிசைடு யூஸ் பண்ணணும், களைக்கொல்லி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இங்கே மருந்து கெமிக்கல் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. மேனுவலாகவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 months மட்டும் நீங்கள் களை எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்து க்ரீன் ஹவுஸில் வந்து உங்களுக்கு களையே வராது. அதே மாதிரி டிசீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் பண்ணாது. எந்த டிசீஸும் உள்ள, ஏன்னா இது முழுசாக க்ளோஸ் பண்ண என்விரான்மெண்ட்டில் இருக்குது, க்ளோஸ்டு இது ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால செடியை வந்து எந்த டிசீஸும் அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் ஆகாது. அண்டு தேர்ட் திங் வந்து நமக்கு வாட்டர் யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நாளில் 1 மடங்கு தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வந்து விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைக்கு இது ஒரு நிரந்தர முழுமையான தீர்வாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். விவசாயிகள் மெயினாக வந்து தண்ணி இதெல்லாம் கிடைக்காம வறட்சினால் வெள்ளத்தினால பாதிப்பு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது எதையுமே வராமல் நம்ம தடுக்க முடியும் ஒரு குடில் அமைச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வரமாக தான் இது இருக்கும். இப்போ இந்த தோட்டக்கலையை பொறுத்த வரைக்கும், பசுமை குடில் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு பயிர்கள் எல்லாம் நம்ம இங்கே விவசாயம் செய்ய முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக மேடம். இங்கே வந்து அனைத்து வகையான காய்கறிகள், மலர் வகைகள், பழ வகைகள், மரம் அல்லாத பழ வகைகள், செடி கொடிகள் மூலியமாக நம்ம உற்பத்தி பண்ணுற பல வகைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காய்கறிகள்னா இங்கிலீஷ் குக்கும்பர், கேப்சிகம், எல்லா காய், வெண்டை, நீங்கள் வந்து கத்திரி, பீன்ஸ், எல்லா வகையான காய்கறிகளும் வந்து உள்ளே உற்பத்தி பண்ண முடியும். என்ன நம்ம நார்மலாக உற்பத்தி பண்ணுறத விட இதில் வந்து ஒரு 10 மடங்கு அதிகமாக விளைச்சல் எடுக்க முடியும், தரமான விளைச்சல் எடுக்க முடியும். அதுதான் இதனுடைய நோக்கம். ஏன்னா விவசாயிகள் இன்றைக்கி வந்து விவசாயத்தை விட்டு கிராமத்தில் இருக்க விவசாயிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 60% ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஆர் மைக்ரேட், இது நமக்கு வந்து சிட்டிக்கு வந்துட்டுருக்காங்க விவசாயம் செய்ய. ஏன்? விவசாயம் வந்து நஷ்டமான தொழில்ன்றதுனால தான். அந்த விவசாயன்றது வந்து அதிகமான லாபகரமான தொழில். உலகத்திலே எல்லா நாடும் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டாங்க விவசாயன்றது அதிக லாபம் தரக்கூடிய தொழில். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம கண்ட்ரியில் தான் விவசாயிகள் வந்து விவசாயம் வந்து நஷ்டம்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது கண்டிப்பாக முழுமையான தீர்வு என்னென்னா நம்ம டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணணும். நம்ம விவசாயத்தில் வந்து தொழில்நுட்பத்தை அப்கிரேட் பண்ணாதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து விவசாயத்தை வந்து நஷ்டமான தொழில்னும் அது பண்ண முடியாமல் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷன் மூலிமா ஒரு விவசாயி வந்து அதிக லாபம் வந்து அடைய முடியும். அவன் அதே மாதிரி தரமான விளைச்சலை வந்து மக்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்க முடியும். ஓகே. இப்போ இந்த கொடி வகைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமும் வந்து க்ரீன் ஹவுஸ் கல்டிவேஷனில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக மேடம், பண்ண முடியும். இப்போது நீங்கள் இப்போ கொடி வகைகள் என்பது வந்து இப்போ புடலங்காய், பீக்கங்காய், பாவக்காய், கோவக்காய், இந்த மாதிரி வந்து பீன்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொடி வகைகள். இதை வந்து நம்ம வந்து உள்ள பசுமை குடியில் நல்ல சிறப்பாக செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பீன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து 4 months கிராப்பு. நார்மலாக நீங்கள் வந்து ஓப்பன் கல்டிவேஷனில் வந்து பீன்ஸ் எடுத்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 7, 8 tons எடுக்கிறோம்.
இங்கே வந்து நம்ம வந்து அரௌண்ட் 20 டன்ஸ் எடுக்கிறோம், 25 டன்ஸ் எடுக்கிறோம் பீன்ஸ் அதே 4 மாதத்தில். ஓகே. இப்போது இந்த முறை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒருத்தர் 1 ஏக்கர் இடம் வச்சுருந்தா கூட ஒரு முழுமையான ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களுடைய மகசூலை வந்து பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாக விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் இது போய் சேர்ந்துருக்கு? மேடம், அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்றைக்கி. விழிப்புணர்வு வந்து விவசாயிகளுக்கு இன்னும் போய் சேரலை. ஆக்சுவலி நாங்கள் வந்து கடந்த 10 வருடங்களாக இந்த விழிப்புணர்வு வந்து விவசாயிகளுக்கு எடுத்து சென்றுட்ருக்கோம். எல்லா கிராமத்துக்கும் நாங்கள் போயிட்டு இதை பற்றி ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். த்ரூ பேங்க்ஸ், த்ரூ கலெக்டரேட்ஸு. அந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை. அன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு கலெக்டரேட்டில் வந்து போயிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்ருக்கோம். அண்டு லைக் நமக்கு மீடியாஸ், நியூஸ் பேப்பர், மேகசின், விவசாய மேகசின், இதிலலாம் ஆர்டிக்கல் நான் எழுதிட்டுருக்கேன் ரெகுலராக. ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு ஒரு 10% விவசாயிகளுக்கு இது போய் சேர்ந்துருக்கோம் இன்றைக்கி. இன்னும் 90% விவசாயிகளுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை. அந்த 90% விவசாயிகளுக்கும் இந்த விழிப்புணர்வு வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக விவசாயம் வந்து அதிக லாபம் தரக்கூடிய தொழில். விவசாயிகள் வந்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். அதில் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு போய் எல்லா விவசாயிகளும் போய் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கு அரசாங்கமும் என்கரேஜ் பண்ணணும். இப்போ வந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஓரளவுக்கு சப்சிடி ஸ்கீம் இருக்குதுக்கு. ஒரு ஏக்கருக்கு வந்து மத்திய அரசாங்கம் தேசிய தோட்டக்கலைத்துறை மூலிமா 25 லட்சம் வந்து மானியமாகவும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அரவுண்டு 18 lakhs வந்து மானியமாக கொடுத்துட்ருக்காங்க இந்த பசுமை குடில் விவசாயத்துக்கு. பேங்க் வந்து லோன் தராங்க. 1 ஏக்கர் பசுமை குடில் அமைக்கிறதுக்கு வந்து 40 லட்ச ரூபா வரை செலவாகுது. அதுக்கு பேங்க் வந்து 40 lakhs வந்து, அதாவது ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து 50 lakhs. அதில் வந்து டேர்ம் லோன், பேங்க் கொடுக்குற டேர்ம் லோன் வந்து 80%, 40 lakhs தராங்க. அதனால் ஓரளவுக்கு பேங்க் கொடுக்குற டேர்ம் லோன்லேயே நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ஃபர்டபுளாக செய்ய முடியும். அதாவது இந்த ஆல்ரெடி தண்ணி வசதி இருக்குது, போர் இருக்குது, இல்லை கிணறு இருக்குது, லேண்டெல்லாம் நல்லா லெவல்டாக இருக்குது, ஃபென்சிங் எல்லாம் போட்டிருக்கோம். அப்படின்ற விவசாயிகளுக்கு அந்த 40 லட்ச ரூபாய்க்குள்ளேயே நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக முடிச்சு தர முடியும். அந்த அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுடைய மார்ஜின் மணியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் என்ன நம்ம இன்றைக்கி நம்ம விவசாயிகள் எதிர்நோக்கி உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, பேங்க் அவ்வளோ சீக்கிரமாக லோன் தர மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க வந்து கொலாட்ரல் கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம சாமானிய ஒரு விவசாயி அப்படின்னும்போது வந்து அவங்க வந்து அந்த விவசாய நிலத்தை தவிர அவங்களுக்கு வந்து சிட்டி ப்ராப்பர்ட்டிஸோ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸோ எதுவும் கிடையாது, நான் அக்ரி ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் கிடையாது. அதனால் வந்து அவங்க சாமானியமான விவசாயிக்கு வந்து இந்த லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த தொழில்நுட்பம் வந்து சாமானிய விவசாயிக்கு போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய தடை வந்து இந்த பேங்க்கினுடைய நாம்ஸ். இந்த பேங்க் நாம்ஸை வந்து அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு எந்த ஒரு இந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் அவங்களுடைய விவசாய நிலத்தை வச்சே வந்து அவங்களுக்கு வந்து லோன் தரலாம் அப்படின்ற ஒரு நாம்ஸ் கொண்டாந்தாங்கன்னா, ஏன்னா இது வந்து உயர் தொழில்நுட்ப விவசாயம், இது ப்ரூவன் டெக்னாலஜி, நிரூபிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். இதில் வந்து எல்லா கண்ட்ரிலையும் நம்ம நாட்டிலையும் இந்த விவசாய முறையில் வந்து எல்லாரும் அதிக லாபம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதை பண்ணுற விவசாயிகள் எல்லாமே நல்ல லாபத்தோடு செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வாழ்க்கை தரம் லாபம் உயருது. இதன் மூலிமா ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு நம்ம நாட்டுக்கு. ஸோ அதனால் ஏற்றுமதி இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு அந்நிய செலாவணி அதிகமாக வருது. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் விவசாயத்தை நம்பி தான், விவசாயம் தான் முதுகெலும்பு. அப்படி இருக்கும்போது இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போய் எல்லா விவசாயிகளுக்கு சேர்க்கணுன்ற இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது, மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது. அதனால் இந்த பேங்க் நாம்ஸை கொஞ்சம் இது பண்ணி விவசாயிகளோட நிலத்தை வச்சுட்டே அந்த நிலத்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கு லோன் தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா இந்த தொழில்நுட்பம் மிக விரைவில் ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். எல்லாரும் இதை வந்து செய்ய முடியும். இப்போ இதை பேசும்போதே சொன்னீங்க, இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் இந்த குடில் மூலமாக அமைக்கும் போது பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட முடியும் அப்படின்னு இருக்கீங்க. அதிகப்படியான மழை வரும்போது அதை சேமிக்கிறதுக்கு உண்டான வழிகளும் இதில் இருக்குது அப்படின்னீங்க. இந்த மாதிரி ரெயின் ஹார்வெஸ்டிங்லாம் எப்படி சார் பண்ண முடியுது? கண்டிப்பாக மேடம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 1 ஏக்கர் பசுமை குடில் அமைக்கிறோம், 4000 சதுர மீட்டர்.
4000 சதுர மீட்டரில் 1 மணி நேரம் நல்லா மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக மோர் தென் 2 lakhs liters ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம பசுமை குடியில் அந்த 4000 சதுர மீட்டரில் நம்ம அந்த மேலே ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அத்தனை தண்ணியை நம்ம கட்டர் சைட் மூலிமா பைப் போட்டு இல்லை ட்ரென்ச் மூலியமாக நம்ம வந்து ரெயின் ஹார்வெஸ்ட் டேங்க் ஒன்று நம்ம பண்ணி அதை வந்து நம்ம பத்திரமா சேமிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து மழை நீரை வந்து நம்ம எந்த அளவுக்கு வீண்படுத்தாமல் சேகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அது நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். இப்போ மழை நீரில் அதிக அளவு நைட்ரஜன் இருக்குது. அந்த தண்ணியை இப்போ நான் சொன்ன கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், ஒரு நாளைக்கு வந்து பசுமை குடில் விவசாயத்துக்கு 10,000 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும். ஒரு நாள் நல்லா 1 மணி நேரம் பெஞ்ச மழையில் நம்ம 2 லட்சம் லிட்டர் தண்ணி நம்ம சேமித்து வைக்கிறோம். அந்த 2 லட்சம் லிட்டர் தண்ணினால் 20 நாள் நம்ம வந்து இரிகேஷன் பண்ண முடியும். 20 days ஒரு நாள் மழையில் அது 1 மணி நேரம் பெஞ்ச மழையில் 20 நாள் அந்த தண்ணியை நம்ம வந்து யூஸ் பண்ணி இரிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு செடியினுடைய வளர்ச்சியும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். செடி நல்லா ஹெல்த்தியாகவும் நல்ல வளர்ச்சியாகவும் இருக்கும். ப்ளஸ் நம்ம அந்த ஃபெர்டிகேஷன் நம்ம கொடுக்குற அந்த இயற்கை நம்ம ஃபெர்டிகேஷன் கொடுக்குறோம், நம்ம உரம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இங்கே வந்து வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் கொடுக்கும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து தண்ணி ட்ரிப்பு மூலியமாக கொடுத்துறோம். அதனால் அதுக்கும் இந்த மழை நீரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு விளைச்சலும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்படி விளைவிக்கக்கூடிய பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆரம்பத்தில் நிறைய பேசியிருக்கோம். பூ, காய், கனி, மரம் இல்லாத வகையில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு இருக்கீங்க. இப்போது இதை பற்றின ஒரு வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக இதை மாற்றுறதை பற்றின ஒரு புரிதலும் இன்றைக்கி விவசாயிகள்கிட்ட இல்லை. குறிப்பாக செடின்னு சொல்லும்போது நிறைய மலர்கள் இருக்குது. மலர்கள் ஏற்றுமதியும் நம்ம பார்க்குறோம். இல்லை இதை வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது பெர்ஃப்யூம் மேனுஃபேக்சரிங் இதுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி போய் விவசாயிக்கு சேர்க்க முடியும்? எஸ் மேடம். இப்போது நம்ம இந்த பசுமை குடியில் வந்து மலர் வகைகளை நீங்கள் கேட்கும்போது ரோஸ், ஜெர்பரா, கார்னேஷன், ஜாஸ்மின் இந்த மாதிரி மலர்கள் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே அதிகமாக மலர் ஏற்றுமதி ரோஸ் கட் ஃப்ளவர்ஸ் வந்து ஒசூரில் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒசூரினுடைய இன் அண்ட் அரௌண்ட் ஒசூரில் பார்த்தீங்கன்னா 6,000 to 7,000 ஏக்கர்ஸில் க்ரீன் ஹவுஸ் இருக்குது. பசுமைக்குடில் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. அதில் அரௌண்ட் 3,000 ஏக்கர்ஸ் வந்து ஒன்லி ரோஸ் கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, கட் ஃப்ளவர்ஸ். இந்த ரோஸ் வந்து அதிகமாக எல்லா கண்ட்ரிஸுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. யூரோப் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஒசூரில் விளையக்கூடிய ரோஸில் தாஜ்மஹால் என்ற வெரைட்டிக்கு வந்து ரொம்ப நல்ல டிமாண்ட் குளோபலி. அதனால் அது வந்து நல்ல நம்ம அங்கே ஒசூரினுடைய இதுக்கு மண்ணுக்கும் தண்ணிக்கும் நல்லா அது நல்ல ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கு, விளைச்சல் நல்லாயிருக்கு. அண்டு வேல்யூ எடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரோஸை வந்து நம்ம டைரெக்டாக ஃப்ளவராக ஏற்றுமதி பண்ணாமல் அதே நம்ம அந்த எங்கே நம்ம ரோஸை விளைவிக்கிறோமோ அதிகப்படியாக எங்கே ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட் போட்டு அதை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனாவோ இல்லை பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரிக்கோ நம்ம வந்து சப்ளை பண்ணும்போது விவசாயிகள் வந்து அதிகப்படியான நன்மை அடைவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு காய்கறிகள் உற்பத்தி பண்ணுற காய்கறியை டைரெக்டாக நம்ம வந்து இடைத்தரகருக்கு கொடுக்கறதுனால நமக்கு வந்து லாபம் கிடைக்கிறதில்ல. அவங்க வந்து ஃபார்ம் கேட்டில் வந்து 40 ரூபாய்க்கு 1 கிலோ காய் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா மார்க்கெட்டில் போய் சேர்க்கும்போது 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. நான் சொல்கிறது இந்த கேப்சிகம்ன்ற ஒரு காய். நாங்கள் வந்து கேப்சிகத்தை வந்து பசுமை நம்ம தோட்டத்தில் கொடுக்கும்போது ஃபார்ம் கேட்டில் கொடுக்கும்போது 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம் கிலோ. போயிட்டு நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும்போது 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில் கலர் கேப்சிகம். அதே அந்த காயை வந்து நாமளே வந்து கிரேட் பண்ணி பேக் பண்ணி நம்ம பிராண்டில் டைரெக்ட் எண்ட்யூசருக்கு கொண்டு போகும்போது அந்த 100 ரூபா நமக்கே கிடைக்குது. ஸோ அது அப்போ நமக்கு வந்து அந்த 200% ப்ராஃபிட் வந்து நம்ம விவசாயிக்கு நமக்கே சேருது. இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். இந்த புரிதலை வந்து நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி தக்காளியை பற்றி பேசிட்டு இருந்தேன். இந்த தக்காளி வந்து சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து அதிகமாக 50 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா வரைக்கும் போகுதுங்க. இதே சில சமயத்தில் வந்து கிலோ 1 ரூபா, 2 ரூபாய்க்கும் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, தோட்டத்தில் அந்த அறுக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு அப்படியே தோட்டத்திலே விட்டுறாங்க. மாடு விட்டுறாங்க, இல்லைன்னா எடுத்து வரும்போது ரோடு ஓரத்தில் கொட்டிட்டு போயிடுறாங்க.
ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி செய்யாமல் அந்த தக்காளியை வந்து நம்ம வந்து ஒரு கெச்சப்பாக பண்ணலாம். ஒரு தக்காளி சாஸ் பண்ணும்போது 1 கிலோ தக்காளியில் நம்ம வந்து 3 லிட்டர் சாஸ் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது, ரொம்ப ரொம்ப மிக 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 குறைவு. நமக்கு தேவையானது வந்து வெசல்ஸு, ஸ்டவ்வு, மசாலா ஐட்டம்ஸு. இதுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க. அந்த ட்ரைனிங் நம்ம எடுத்துகிட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு குறைஞ்ச முதலீட்டு மூலிமா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் ஒரு தக்காளி வந்து 1 கிலோ 10 ரூபான்னு வச்சுங்களேன், நார்மலாக ஆவரேஜ் ப்ரைஸு. அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் நம்ம வந்து 5 to 10 rupees யூஸ் பண்ண போகிறோம். பாட்லிங்கு எல்லாமே சேர்த்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 1 கிலோ தக்காளியை வந்து நம்ம 3 லிட்டர் சாஸாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 20 ரூபாலேருந்து 25 ரூபா தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிஷான், மேகி அவங்களுடைய 1 லிட்ரு சாஸினுடைய ரேட்டு கேட்டிங்கன்னா 80 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா சொல்லிகிட்ருக்காங்க. நாம் ஏன் 30 ரூபாய்க்கு கொடுத்தாவே 90 ரூபா ஆயிடுச்சு. அப்போ 3 மடங்கு லாபம் இருக்குது அதில். இது ஒரு சாதாரணமாக ஒரு குடிசை தொழிலாகவே செய்யலாம் நம்ம விவசாயிகள். ஓகே, கண்டிப்பாக சார். ஒரு தோட்டக்கலை ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு விவசாயம் பண்ணும்போது, ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்டில் பண்ணும்போது அதிகப்படியான ஒரு மகசூல் கிடைக்குது, நோய்கள் செடிகளுக்கு ஆகலை அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி இருக்கும்போது நிறைய விவசாயிகளுக்கு பெரிய பெரிய இடம்லாம் இருந்தும் இயற்கையை மட்டுமே நம்பி இருக்கிறதுனால அவங்களால சரியான முறையில் பண்ண முடியலன்ற ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்காங்க. விழிப்புணர்வு தேவைன்னு ஆரம்பத்தில் பேசும்போதும் நீங்கள் சொன்னீங்க. ஒரு ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இப்போ நான் ஒரு ஆர்வமாக இருக்கேன், இப்படி ஒரு தோட்டக்கலை மூலமாக ஒரு தொழிலை நாம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக நான் இன்றைக்கி வந்து படித்த கிராமத்து இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, படித்த கிராமத்து இளைஞர்கள் வந்து கிராமத்தை விட்டு வெளியே வரணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கிராமத்திலே வந்து அதிகப்படியான லாபத்தையும் அதிகப்படியான வருமானத்தையும் நம்ம உருவாக்க முடியும். நகரத்துக்கு வந்து நம்ம இங்கே கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. கிராமத்தில் இன்றைக்கி 60%, மோர் தென் 60% ஆஃப் த லேண்ட் வந்து பேரன் லேண்ட், வேக்கன்ட் லேண்டாக இருக்குது. விவசாயம் பண்ணாமல் அப்படியே கிடக்குது. அது வந்து ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி பாருங்கள், விவசாய விளைநிலங்கள் நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. தொழிற்சாலைகள் அதிகமாகிட்டுருக்கு. ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து நம்ம விவசாய விளைநிலத்தை கம்மி பண்ணிகிட்டே இருக்குது. பட் பாப்புலேஷன் திங்க் பண்ணுங்கள், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ மக்கள் தொகை அதிகரிக்கும் போது வந்து நமக்கு உணவு தேவை அதிகரிக்குது. அப்போ உணவு தேவை அதிகரிக்குன்னா விவசாயம் கரெக்டாக செஞ்சால் தான் நமக்கு அந்த உணவு கிடைக்கும், இல்லைங்களா? நம்ம விவசாயத்தை குறைச்சிட்டு உணவு தட்டுப்பாட்டை நோக்கி போயிட்டுருக்கோம், உணவு பிரச்சனையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். என்ன தான் மனுஷன் என்ன பணம் சம்பாதிச்சாலும் எண்ட் ஆஃப் த டே ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உணவு ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த உணவுன்னா பேசிக் விவசாயம். அந்த விவசாயத்துக்கு இனிமேல் வந்து விவசாயம் தான் நம்பர் 1 இண்டஸ்ட்ரியாக இந்தியாவில் வரப்போகுது. யார் யார் விவசாய நிலத்தை வச்சுருக்காங்களோ ஒரு 5 வருஷம் கழித்து பாருங்கள், அவங்க தான் தே ஆர் கோயிங் டு பி பில்லியனர் அண்ட் பில்லியனர். ஏன்னா விவசாயத்தினுடைய முக்கியத்துவம் அப்போ தான் புரிய போகுது. அதனால் நான் படித்த கிராமத்து இளைஞர்களை கேட்டுக்கிறது என்னென்னா, டெக்னாலஜியை உங்களால் ஈஸியாக அப்கிரேட் பண்ண முடியும், அதை அடாப்ட் பண்ணவும் முடியும். ஆனால் நம்ம தாத்தா அப்பா கிட்ட போய் நம்ம இந்த தொழில்நுட்பத்தை சொல்லும்போது அவங்களால அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க முடியாது. என்னடா 1 ஏக்கரில் 10 ஏக்கர் விளைச்சல் எடுக்க முடியுன்ற, இதெல்லாம் நம்பக்கூடியதா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க, உங்களால் ஈஸியாக அதை வந்து அப்கிரேட் பண்ண முடியும், அடாப்ட் பண்ண முடியும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் 10 ஏக்கர் விவசாயம் செய்யும்போது ஒரு 40-30 லேபர்ஸ் தேவைப்படுது. இங்கே வெறும் 3 லேபரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுத்துடுறோம், இல்லைங்களா? நீங்கள் ஏன் இதை வந்து விவசாயத்தை ஒரு இண்டஸ்ட்ரியாக பண்ணக்கூடாது? நான் கேட்குறது வந்து படித்த கிராமத்து இளைஞர்களை, இதை வந்து தொழிலாக செய்யுங்க, இதை விவசாயத்தை வந்து பிஸ்னஸாக செய்யுங்க. பிஸ்னஸாக செய்யும்போது விவசாயத்தில் அதிகமான லாபம் இருக்குது. மற்ற கம்பேர் வித் எனி அதர் இண்டஸ்ட்ரி லைக் ஆட்டோமொபைல், ஐடி, வாட் எவர் இண்டஸ்ட்ரி, மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது விவசாயம் தான் அதிகமான லாபம் தரக்கூடிய தொழில். அதை என்ன நம்ம முறையாக செய்யணும், ப்ரொஃபஷ்னலாக செய்யணும், உயர் தொழில்நுட்பத்தோடு ஹைடெக்காக செய்யணும், டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். டெக்னாலஜி அப்கிரேட் பண்ண எந்த இண்டஸ்ட்ரி உருப்படாத சரித்திரமே கிடையாது. அது இன்றைக்கி விவசாயம் இவ்வளோ நலிவடைஞ்சது காரணம் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணாததுனால தான். அதுக்கு வந்து நாம் வந்து படித்தவங்க நாம் வந்து விவசாயத்தை விட்டு வெளியே வர்றது தான் அது காரணம். படித்தவங்க விவசாயத்தில் அதிக அளவு அவங்க அதிக அளவு படித்தவங்க வந்து விவசாயத்தில் இருக்கும்போது அந்த விவசாயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம நாட்டினுடைய பொருளாதாரமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏற்றுமதியும் அதிகரிக்கும்.
விவசாய விளைபொருள்களின் ஏற்றுமதியும் அதிகரிக்கும், உணவுப் பொருள் ஏற்றுமதியும் அதிகரிக்கும். இதை விவசாயத்தை வந்து படித்த கிராமத்து இளைஞர்கள் ஒரு தொழிலாக பண்ணணும், பிஸ்னஸாக பண்ணணும். அவங்களால தான் பண்ண முடியும் அது. அதனால் நீங்கள் வந்து நகரத்துக்கு வந்து 10,000 ரூபா 20,000 ரூபா 50 சம்பளத்துக்கு நீங்கள் மாதம் நீங்கள் வந்து 1 ஏக்கர் க்ரீன் ஹவுஸ் பண்ணி 1 லட்ச ரூபாய் லாபம் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுத்தோன்ற அந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தோன்ற ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி இருக்கும். மாதம் 50,000 ரூபாலேருந்து 1 லட்ச ரூபா 1 ஏக்கரில் சம்பாதிக்க முடியும் உங்களால். ஆரோக்கியம் ஹெல்த்து நல்லாயிருக்கும், நல்லா சுகாதாரமான காற்று, நல்ல தண்ணி, நம்ம வந்து உடல் உழைப்பு இருக்கும்போது நம்ம ஆரோக்கியமும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து படித்த கிராமத்தில் இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எல்லாம் நான் விவசாயம் மட்டுமே பண்ணுன்னு சொல்ல, மேக்ஸிமம் விவசாயத்துக்கு வாங்க. மேக்ஸிமம் கிராமத்தில் படித்த கிராமத்துலேயும் விவசாயத்துக்கு வாங்க. கண்டிப்பாக விவசாயினுடைய தரம் வந்து வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப நல்லா உயரும் அப்படின்றது நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார். ஒரு தோட்டக்கலை ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் தோட்டக்கலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பாதுகாப்பான ஒரு க்ராப் அப்படின்னு சொல்லும்போது பசுமை குடில் அப்படிங்கிறது என்ன, பசுமை குடில் உருவாகிற விதம், அதற்கான ஒரு செலவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திறந்த வெளியை விட இது எந்த அளவுக்கு அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இது அமையுது. ஆரம்பத்துலேருந்தே இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு புரிதலோட ஆலோசனையோட ஒருத்தர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன, என்ன மாதிரியான ஒரு பயிர் வகைகள்லாம் பசுமை குடில் மூலமாக நம்ம உற்பத்தி பண்ண முடியும், ஏற்றுமதிக்கும் இதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் இந்த துறை சார்ந்த விஷயத்தில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து இளைஞர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். உங்களோட அனுபவங்கள் சார்ந்து பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றது. இவைகளில் இருந்து சிறந்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்பு கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி நடந்ததை மக்கள் தெருக்களில் பல இடங்களில் நின்று அந்த கடை வாசல்களில் கூட்டமாக பார்த்து கொண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. விளையாட்டில் ஒரு பெரிய ஆர்வம் இருப்பது மகிழ்ச்சிக்குரியது தான். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் விளையாட்டு குறைந்து போய்விட்டது என்றாலும் குறைந்தது தொலைக்காட்சியிலாவது விளையாட்டு பார்க்கிற ஆர்வம் இருப்பது நல்லது. ஆனால் அந்த விளையாட்டுக்குள்ளேயும் பல சிக்கல்கள் இருப்பதை உணர முடிந்தது. எல்லா விளையாட்டுகளும் அப்படி பார்க்கப்படுகின்றனவா என்றால் குறிப்பாக கிரிக்கெட் விளையாட்டு தான் மிக கூடுதலாக பார்க்கப்படுகிறது. கிரிக்கெட் விளையாட்டிற்குத்தான் கூடுதலாக விளம்பரங்களும் செய்யப்படுகின்றன. அதற்கு அடிப்படையில் என்ன காரணம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு பெரிய சிக்கலும் உள்ளே இருக்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாடினால் 2 நாடுகளுக்கு இடையிலான விளையாட்டு என்று பார்க்காமல் ஏதோ 2 நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் என்பதை போல பார்க்கிற மனநிலை இங்கு திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது. விளையாட்டு தான். எந்த ஒரு நாட்டினுடைய வீரர்கள் வெற்றி பெற்றாலும் அவர்களின் உழைப்பை, விளையாட்டு திறனை பாராட்டுகிற மனப்பாங்கை நாம் பெற்றாக வேண்டும். இந்தியாவிலும் அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியாவிலும் இந்தியாவிலும் விளையாடுகிற போது ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றாலும் இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று கருதுவது இயல்பான மனநிலை. ஒவ்வொரு நாட்டிலும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மனநிலை, அல்லது இருப்பதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் அதற்காக இங்கே மிகப்பெரிய துக்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றுவிட்டால் இந்தியாவினுடைய மான பிரச்சனை போல கருதுவதும், இது ஒரு தேசப்பற்றுக்கு இழுக்கு அந்த வெற்றியை நாம் ஏற்றுக்கொள்வது என்று நினைப்பதும் திட்டமிட்டு ஊட்டப்படுகிற தேசிய வெறிகள். அது தேசிய பற்றோ தேசிய உணர்வோ அல்ல. எனவே விளையாட்டுக்குள் இப்படி அரசியல் கலக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் இன்னொன்றையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் சொல்வது ஒரு நுட்பமான செய்தி தான். விளையாட்டுக்குள் அரசியல் என்பதும் விளையாட்டில் அரசியல் என்பதும் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அணியில் விளையாடுவதற்காக கிரிக்கெட் வீரர்கள் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சில பெயர்களை குறிப்பிடுகிறேன். எல்லோரும் அறிந்த புகழ்பெற்ற விளையாட்டு வீரரான ஸ்ரீகாந்த், அவருடைய முழுமையான பெயர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் என்பது. இன்னொருவர் வெங்கட்ராகவன், பழைய விளையாட்டு வீரர். பிறகு லக்ஷ்மண் சிவராமகிருஷ்ணன்,
சடகோபன் ரமேஷ், அபினவ் முகுந்த் இவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடியவர்கள். இன்னமும் நிறைய பெயர்களை நாம் சொல்லலாம். என்ன விந்தை என்றால், இந்த தமிழ்நாட்டிலிருந்து கிரிக்கெட் அணிக்கு, இந்திய அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களினுடைய பெயர்களை முழுமைப்படுத்தினால் 95% மேல் ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்களே, இது என்ன வினோதம் என்பதுதான். வேறு எந்த விளையாட்டிலும் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த விளையாட்டு வருமா? கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வராதா? அல்லது வேறு சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் இந்த விளையாட்டிலே ஆர்வம் காட்டவில்லையா என்றால், நாம் அறிந்தவரையிலே எல்லா சமூகத்திலே இருக்கிறவர்களும் இந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டத்தான் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கிராமங்களிலே இருக்கிற பிள்ளைகள் தான் இயல்பாக விளையாட்டுகளிலே முன்னணியிலே நிற்பார்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் எல்லோரையும் பார்த்தால் அவர்களினுடைய வாழ்நிலை கூட ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இது ஒன்று. அதன் காரணமாகத்தான் அந்த கிரிக்கெட் விளையாட்டினுடைய ஆர்வம் மிக கூடுதலாக ஊக்குவிக்கப்படுகிறதோ என்கிற நியாயமான சந்தேகம். ஏனென்றால் சந்தேகங்களில் இரு வகை உண்டு. ஒரு சந்தேகத்திற்கு அடிப்படை இருக்க வேண்டும் இல்லையா? அந்த அடிப்படை புள்ளி விவரங்களிலே இருந்து வருகிறது. 100க்கு 95 பேர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் இந்த விளையாட்டை ஊக்குவிப்பதிலும் ஒரு அரசியல் இருக்கிறதோ என்கிற நியாயமான சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏன் ஒரு சமூகம் இந்த விளையாட்டை கூடுதலாக விரும்புகிறது, பிற விளையாட்டுகளில் இல்லை? நீங்கள் எண்ணி பார்க்கலாம். கலை, இசை, விளையாட்டு எல்லாவற்றுக்குள்ளேயும் அரசியல் ஒளிந்து கிடக்கிறது. நீங்கள் வாய்ப்பாட்டு பாடுகிறவர்கள், வீணையை மீட்டுகிறவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சமூகத்திலிருந்து யார் ஒருவரும் நாதஸ்வரம் வாசிப்பதில்லை என்பதை நாம் இசைத்துறையிலே கவனிக்க வேண்டும். அதுபோலவே கிரிக்கெட்டிலே அவர்கள் காட்டுகிற ஆர்வம் மற்ற எல்லா விளையாட்டுகளிலும் இருக்கிறதா என்று கேட்டால், கவிஞர் நந்தலாலா மிகச் சரியாக ஒரு செய்தியை சொல்லுவார். சடுகுடு போன்ற விளையாட்டுகளில் அவர்கள் இருப்பதே இல்லை, கிரிக்கெட்டிலே மிக கூடுதலாக இருக்கிறார்கள். நான் கூட அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சிந்தித்து பார்த்ததில்லை. கவிஞர் சொன்னபோது இப்படி இருக்கலாமோ என்று தோன்றிற்று. அவர் சொன்னார், சடுகுடு போன்ற விளையாட்டுகளில் நீங்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுகிற நிலை வரும். அவர்களை பிடித்து உள்ளே இழுப்பது தானே அந்த விளையாட்டினுடைய அடித்தடம். இல்லையானாலும் குறைந்தபட்சம் சடுகுடுவில் இங்கே இருந்து அங்கே போகிறவன் அவனை தொட்டு விட்டு வர வேண்டும். கிரிக்கெட்டில் யாரும் யாரையும் தொட வேண்டியதில்லை, அதாவது தீண்ட வேண்டியதே இல்லை. நான் தொடுவது என்பதை விட தீண்டுவது என்று சொன்னால் அந்த சொல் இன்னமும் அழுத்தமாய் புரியும் என்பதற்காக குறிப்பிடுகிறேன். யாரும் யாரையும் தீண்ட வேண்டியதே இல்லை. சடுகுடு விளையாட்டில் அப்படி இருக்க முடியாது. மற்ற விளையாட்டுகளில் கூட தொடுதலுக்கே இடமில்லாமல் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் மிக கடுமையாக தொடுதல் இல்லாமல் விளையாட்டு இல்லை என்று சொன்னால் அது கபடிக்கும் சடுகுடுவுக்கும் உரியது. இரண்டும் ஒன்றுதான். ஆகையினாலே சடுகுடு விளையாட்டில் எப்படி இந்த விளையாட்டில் 100க்கு 95 பேருக்கு மேல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களோ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் 100க்கு 1 விழுக்காடு கூட சடுகுடுவில் இருப்பதாக தெரியவில்லை. இப்படி ஒரு காரணத்தை அவர் சொன்னபோது அதுவும் நம்மை சிந்திக்க வைத்தது. ஆனால் இவையெல்லாம் இந்த சமூக காரணிகள் ஒரு புறம் இருக்க, விளையாட்டை எப்படி பார்ப்பது என்பதற்கும் நாம் பல செய்திகளை சொல்லியாக வேண்டும். குறிப்பாக நம்முடைய இளைஞர்களிடம் ஏற்றப்பட்டிருக்கிற புரியாத இந்த தேச வெறி இருக்கிறதே, அது இயற்கைக்கும் விளையாட்டின் விதிகளுக்கும் மாறானது. விளையாட்டு என்பதே வெற்றி தோல்வி வாழ்வில் வந்து போகும் என்கிற அந்த மனநிலையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான். அதனாலே தான் அந்த மனநிலைக்கு ஆங்கிலத்திலே கூட என்ன பெயர் என்றால் ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட் என்று பெயர். விளையாட்டாக எடுத்துக்கொள். ஒரு விளையாட்டில் தோல்வியை ருசித்து பழகியதற்கு பிறகு வாழ்வில் தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வந்துவிடும். விளையாட்டு என்றால் வெற்றியும் வரும், தோல்வியும் வரும், வாழ்க்கையும் அப்படித்தான் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒன்றுதான் விளையாட்டு. ஆனால் விளையாட்டில் வருகிற தோல்விக்கே இவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஒரு மக்களிடம், ஒரு தேசத்தின் மக்களிடம் ஏற்படுத்துவது என்பது அடிப்படையான விளையாட்டினுடைய தோற்றத்திற்கு எதிரானது. விளையாட்டு என்பதே போர்களுக்கு மாறாக தான்
ஒலிம்பிக் மலை அடிவாரத்திலே தானே அந்த ஒலிம்பிக் விளையாட்டுகள் தோன்றின. ஏனென்றால் சின்ன சின்ன நாடுகள் சண்டை போட்டு கொண்டிருந்த போது, வேண்டாம், ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொள்ள வேண்டாம், உங்கள் வீரத்தை விளையாட்டில் காட்டுங்கள், இதில் யாருக்கும் இழப்பு இல்லை என்றுதான் அந்த ஒலிம்பிக் விளையாட்டுகள் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தொடங்கின. இன்றைக்கு விளையாட்டே போருக்கு வழிவகுத்து விடுமோ என்கிற, போருக்கு மாற்றாக தொடங்கப்பட்ட விளையாட்டு போருக்கு தொடக்கமாக அமைந்து விடுமோ என்கிற நிலை இன்றைக்கு நிலவுகிறது. யார்கிட்ட வேணாலும் தோக்கலாம், பாகிஸ்தான்கிட்ட தோக்கலாமா சார் என்று ஒருவர் கேட்கிறார் என்றால் அவர் விளையாட்டின் அடிப்படையே புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் பொருள். எனவே விளையாட்டை விளையாட்டாக மட்டுமே பார்ப்பதுதான் உடல் நலத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, உலக போக்கிற்கும் நல்லது. நாளுக்கு நாள் பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம். எனவே இந்த நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜீரண மண்டல அறிகுறிகளை அதாவது உரிய எளிய முறையில் கண்டுபிடிக்கும் எண்டோஸ்கோப் பற்றிய சில முக்கியமான தகவல்கள். எண்டோஸ்கோப்பின்னா என்ன? ஸோ எண்டோஸ்கோப்பி அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபோட எண்டில் கேமரா இருக்கும். ஸோ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவுக்குள்ளே இரைப்பை சம்மந்தப்பட்ட எந்த அறிகுறிகள், நான் முதல்ல சொன்ன முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அடைப்பட்டு போகுது, இல்லை வாந்தி வருது அப்படின்னா நம்ம மைண்டில் இருக்கும். உணவுக்குள்ளே இரைப்பையில் ஏதோ ஒரு பகுதியில் அந்த பேஷண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அடைப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன காரணம் முந்தியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேரியம் ஸ்வாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரியம் கலந்து ஒரு நீரை குடிக்க சொல்லுவோம். பேஷண்ட் எக்ஸ்ரே எடுப்போம். அந்த பேரியம் கலந்த நீர் அப்படியே கீழே போகும். அது நம்ம எக்ஸ்ரேல பார்ப்போம். எங்கே போகலையோ அங்கே அடைப்பட்டிருக்கு, இல்லை கீழே ரொம்ப சன்னமாக கீழே போகுதுன்னா அந்த பாதை அடைப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இன்டைரக்டாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ அப்படி இல்லை. ஃப்ளெக்சிபிள் எண்டோஸ்கோப்பி, ஒரு லாங் ஒரு டியூப் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு 7 to 8 மில்லிமீட்டர் கூட இருக்காது அந்த டயமீட்டர். அந்த டிப்பில் கேமரா இருக்கும். ஸோ நம்ம வாய் வழி அந்த எண்டோஸ்கோப்பி உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா, அந்த எண்டோஸ்கோப் உள்ளே போகவே இங்கேருந்து ஆரம்பித்தோம்னா இங்கே ஏதாச்சும் அடைப்பட்டிருக்கா, எண்டோஸ்கோப் கீழே ஃப்ரீயாக போகுதா. ஸோ எண்டோஸ்கோப் கீழே போக உணவு பாதையில் எண்டோஸ்கோப் போகிறப்போ அந்த உணவு பாதை டயமீட்டர் நல்லா இருக்கா, இல்லை உணவு பாதை கிராஸ் பண்ணி உணவு பாதையும் இரைப்பையும் சேரும் இடத்துல அந்த எண்டோஸ்கோப் போகிறப்போ அங்கே எல்லாத்துக்கும் வேல்வ் இருக்குது. அந்த வேல்வ் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கீழே போகும். கீழே போனதுக்கப்புறம் அந்த வேல்வ் டைட் ஆயிரும். ஸோ எதுவுமே ரிவர்ஸில் வராது, அது எருக்கழிச்சு மேலே வராது. இப்போ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ கீழே போகும். ஓகே, உணவு பாதை நல்லா இருக்குது. அந்த உணவு பாதை இரைப்பை சேரும் இடத்துல அந்த வேல்வ் நேச்சுரல் லூஸாக இருக்கா. சில பேருக்கு அங்கே ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு இருக்கும். ஹயாட்டஸ் ஹெர்னியானா அந்த பகுதி ரொம்ப லூஸ் ஆகி கீழே இருக்க வேண்டிய அந்த ஸ்டமக் செஸ்ட்டுக்கு வந்துடும். ஹயாட்டஸ் ஹெர்னியா அது இருக்கான்னு நம்ம எண்டோஸ்கோப்பில் பார்க்கலாம். அதே மாதிரி சில பேர் அடிக்கடி சொல்லுவாங்க நெஞ்சு வலிக்குதுங்கம்பாங்க. நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ அந்த இரைப்பையில் இருக்க அமிலை மேலே உணவு குழாயில் டேமேஜ் பண்ணியிருக்கா, அந்த அமிலம் உணவு குழாயில் டேமேஜ் பண்ணியிருக்கா, உணவு குழாயோட இன்னர் லைனிங் மாறி இருக்கா. சரி, நார்மலாக பார்த்தீங்கன்னா உணவு குழாயோட இன்னர் லைனிங் நல்லா இருக்கணும். சம்டைம் அமிலம் பட்டு அந்த இன்னர் லைனிங்கை மாறி புண்ணு ஆயிரும். நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ அந்த புண்ணு சத டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா சில பேருக்கு பேரட்ஸ் ஈசோஃபேகஸ்ன்னு இருக்கும். பேரட்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் அதையும் தாண்டி நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா அந்த நபர் இன்னொரு 1 or 2 இயர்ஸில் அந்த பேரட்ஸ் கேன்சராக மாறிடும். ஸோ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ உணவு குழாய் நல்லா இருக்கா, உணவு குழாய் இரைப்பை சேர வேல் கரெக்டாக இருக்கா, அங்கே ஏதாச்சும் ஹெர்னியா இருக்கா, அமிலம் மேலே பட்டு உணவு குழாயில் புண்ணு ஏதாச்சும் இருக்கா, இதெல்லாம் உணவு குழாயில் பார்க்கலாம். இதே ட்ரிங்க்ஸு சாப்பிட்றவங்களுக்கு லிவர் சுருங்கிடும். லிவர் சுருக்கத்தினால அந்த உணவு குழாயில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இரத்த குழாய்கள் ஃபார்ம் ஆகும். நம்ம ஈசோஃபேஜியல் வேரிசஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இரத்த குழாய் ஏதாச்சும் அந்த எண்டோஸ்கோப்பியில் நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிறது எல்லாமே உணவு குழாயில் பார்க்கலாம். அதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி சாப்பிட்றப்போ இங்கே அடைப்படுதுங்க அப்படின்னு சொன்னாலே எண்டோஸ்கோப் பண்ணோம்னா அந்த அடைப்பட்ட பகுதியில் கரெக்டாக பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கட்டி இருக்கலாம் உணவு குழாயில். அந்த கட்டினால் அந்த உணவு குழாயோட டயமீட்டர் அந்த பாதையை டோட்டலாக பிளாக் ஆயிரும். ஈவன் அந்த எண்டோஸ்கோப்பில் கீழே அதை தாண்டி கீழே எண்டோஸ்கோப் போகாது. அந்த கட்டி அது மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கட்டி இருந்ததுன்னா எண்டோஸ்கோப் பண்ணுறப்போவே அந்த கட்டிலேருந்து சத டெஸ்ட் எடுத்துடலாம்.
அது என்ன கட்டி, என்ன டைப் கட்டி, இது எல்லாமே நம்ம வந்து எண்டோஸ்கோப்பியில் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் எண்டோஸ்கோப்பியில் உணவு குழாய் பார்த்துட்டோமா, உணவு குழாய் தாண்டி எண்டோஸ்கோப்பி அடுத்து இரைப்பைக்கு போகுது. இரைப்பைக்கு போகிறப்போ இரைப்பை நல்லா இருக்கா, இல்லை சில பேருக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையினால் அமிலம் அதிகமாக சுரந்து அந்த இரைப்பையோட இன்னர் லைனிங் வந்து நல்ல இன்ஃப்ளேம்டாக ரெட்டிஸாக சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஆச்சு இருக்கா. சில பேருக்கு பார்த்திங்கன்னா முதல் சொன்ன மாதிரி இரைப்பையில் வந்து கேன்சர் கட்டி இருக்கலாம், இல்லை கட்டி ஆரம்ப ஸ்டேஜில் சில பேருக்கு பாலிப் மாதிரி ஒரு கட்டி கூட இருக்கலாம். கேன்சர் கட்டியாக இருந்தால் அந்த கட்டி இரைப்பையில் எந்த லெவலில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, அந்த கட்டி வந்து அந்த பாதையை டோட்டலாக அடப்பட்டிருக்கா, இதெல்லாம் நம்ம எண்டோஸ்கோப்பில் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இரைப்பையில் பார்த்துட்டோம். அடுத்து இரைப்பையை தாண்டி சிறுகுடல் டியோடினம் அப்படிங்கிற பாதை ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த பாதை வந்து ஒரு 2 to 2.5 சென்டிமீட்டர் ஓப்பனிங் தான் இருக்கும். ஸோ எண்டோஸ்கோப்பி உணவு குழாயிலேருந்து இரைப்பையை தாண்டி அந்த எண்டோஸ்கோப் வந்து 2 to 2.5 சென்டிமீட்டர் ஓப்பனிங்கில் டியோடினம் அப்படிங்கிற சிறுகுடலுக்கு போகணும். நம்ம அல்சர் வியாதின்னு சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப அது சில வருடமாக 2-3 வருஷமாக வந்துங்க வயிற்று வலி வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுன்னா உள்ள அந்த இரைப்பை சிறுகுடல் சேர்ந்த டியோடினத்தில் வந்து புண்ணு ஃபார்ம் ஆகும், அல்சர்னு சொல்லுவோம். அது ப்ராப்பராக நம்ம வைத்தியம் பண்ணலைன்னா அந்த அல்சர் வந்து என்ன ஆகும், புண்ணு ஆறும், திருப்பி புண்ணு வரும், புண்ணு ஆறும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த பாதை வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆயிரும், பாதை டோட்டலாக க்ளோஸ் ஆயிரும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உணவு குழாய் தாண்டி இரைப்பைக்கு வரும், இரைப்பைக்கு தாண்டி அது மேலே உணவு கீழே போகாது, டோட்டலாக அடப்பட்டுரும். அந்த பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடுது, வாமிட்டிங் வந்துடுது, உணவு கீழே இறங்கலை. ஸோ நம்ம எண்டோஸ்கோப்பியில் பார்க்கலாம் அந்த அடப்பட்டது வந்து என்ன மாதிரி காரணத்தினால் அடப்பட்டிருக்கு. இது வந்து ரொட்டீன் அல்சர்னால் வந்து அடப்பட்ட வியாதியா, இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு கேன்சர் கட்டி மாதிரி வந்து அந்த பாதையை அடப்பட்டிருக்கா அப்படிங்கிறது நம்ம எண்டோஸ்கோப்பியில் பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா அந்த கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை நம்ம பயாப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து இரைப்பையை தாண்டி டியோடினம் அப்படிங்கிற பகுதிக்கு போகிறோம். ஸோ டியோடினம் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 பகுதி வரைக்கும் நம்ம எண்டோஸ்கோப் போக முடியும். இது வந்து நம்ம மெடிக்கல் அப்பர் ஜிஐ எண்டோஸ்கோப்பி. அப்பர்னா மேல் பகுதி ஜீரண மண்டலம் உரிய எண்டோஸ்கோப்பி. இது வந்து நம்ம பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு. ஸோ எந்த ஒரு அறிகுறிகள் இருந்தாலும் நம்ம சிம்பிளாக இந்த எண்டோஸ்கோப்பி நம்ம பண்ணுற முன்னாடி பார்த்திங்கன்னா வாயில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம், ஜைலக்கின் ஸ்ப்ரேன்னு பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து தொண்டை மதன்னு ஆயிரும், ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்டோஸ்கோப் பண்ணோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ள உணவு குழாயும் பார்க்கலாம், இரைப்பையும் பார்க்கலாம், கீழேயும் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஒரு பயப்படக்கூடிய எந்த ஒரு வியாதியும் இல்லை. அமிலம் சம்மந்தப்பட்ட வியாதி தான் இரைப்பையில் சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த நபருக்கு வந்து எந்த மாதிரி உணவு நம்ம தரணும், எந்த மெடிசன் தரணும் அப்படிங்கிறது நம்ம உரிய அட்வைஸ் நம்ம தர முடியும். இது வந்து வாய் வழியாக பண்ணக்கூடிய ஒரு எண்டோஸ்கோப்பி. இதே வந்து ஆசன வழியாக நான் சொன்ன மாதிரி மோஷன் சரியாக போகலை, லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா மோஷன் போகிற வழியாக நம்ம எண்டோஸ்கோப் பண்ணலாம். இது வந்து நம்ம சிக்மாய்டோஸ்கோப்பி இல்லை வந்து கொலனோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். சிக்மாய்டோஸ்கோப்பிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆசன வாயிலேருந்து ஒரு 1.5 அடி பெருங்குடலை மட்டும் நம்ம பார்க்குறது சிக்மாய்டோஸ்கோப்பி. இல்லை ஆசன வழியாக அந்த எண்டோஸ்கோப் பாஸ் பண்ணி பெருங்குடல் ஃபுல்லாக நம்ம பார்க்குறது வந்து கொலனோஸ்கோப்பி அப்படிங்கும்போம். சிக்மாய்டோஸ்கோப்பிங்கிறது ஜஸ்ட் 1 நிமிஷம் கூட ஆகாது. யாருக்கு சிக்மாய்டோஸ்கோப் மட்டும் பண்ணுவோம், நல்ல மோஷன் போயிட்டுருக்கு, சடனாக ஒரு 2 வாரம் மோஷன் சரியாக போகலை, இல்லை மோஷன் போகிறப்போ அடப்பட்டு போகிற மாதிரி ஃபீலிங் இருக்குது, இல்லை மோஷன் போகிறப்போ ஆசன வாயில் சிவியராக பெயின் ஆகுது, மோஷன் போகிறப்போ பிளட்டு மாதிரி கொஞ்சம் ட்ராப்பாக பிளட்டு வருது. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மோஷன் போகிற வழியாக ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி கடைசி ஒரு 1.5 அடி மட்டும் பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்க முடியும். இதே சில பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க லூஸ் மோஷன் இருந்துகிட்டே இருக்குது, 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சுங்க, டெய்லி 10-15 தடவை லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குங்க, இல்லை வயிறு ஃபுல்லாக வலி இருக்குங்க, இல்லை மோஷன் லூஸாகவும் போகுது அது கூட பிளட்டு மிக்ஸ் ஆகி போகுதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரி நபர்களுக்கு சம்டைம்ஸ் வந்து மோஷன் போகிற வழியாக எண்டோஸ்கோப் பண்ணி பெருங்குடல் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துடணும். சம்டைம் வந்து சில பேஷண்ட் வந்து ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ் ஆர் சம்டைம் ஈவன் யங் பேஷண்ட்ஸ் கூட வந்து வயிற்று வலி ஃபுல்லாக இருக்கும்பாங்க. சம்டைம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அந்த மோஷன் போகிற வழியாக கொலனோஸ்கோப் சொன்னோம் இல்லையா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் ஸ்கேனில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து மோஷனில் பிளட்டு போகுது, மோஷன் வந்து அடிக்கடி போகுது, ஸ்கேன் பண்ணுறோம், ஸ்கேனில் வந்து இடது பக்கம் பெருங்குடல் நல்லா இருக்குது, ஆனால் வலது பக்கம் பெருங்குடலில் வந்து ஒரு திக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்கேனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நபருக்கு வலது பக்கம் பெருங்குடலில் ஏதோ புண்ணு இருக்குது கண்டிப்பாக.
ஸோ அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மோஷன் பொருளை எண்டோஸ்கோப் பண்ணுறப்போ என்டையர் பெருங்குடல் பார்த்தோம்னா தான் அந்த அந்த எண்டோஸ்கோப் வந்து வலது பக்கம் பெருங்குடல் வந்துடும். அந்த பகுதியில் புண்ணு இருக்கா, அந்த புண்ணு ஆர்டினரி புண்ணா, கேன்சரா, ஏன் திக்காக தெரியுதுலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த சிக்மாடோஸ்கோப்பி ஆகட்டும், கொலனோஸ்கோப்பி ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர், ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. டெஸ்ட்டுக்காக பயந்து எண்டோஸ்கோப்பினாலே சில பேருக்கு அலர்ஜி, ஒரு பயம், கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அறிகுறி வந்ததுக்கப்புறம் கூட வந்து 4 வாரம் 5 வாரம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு தான். பண்ணிக்கிட்டோம்னா அது என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக நம்மளால் தர முடியும். ஸோ இதுதான் வாய் வழியாக பண்ணக்கூடிய எண்டோஸ்கோப்பி, மோஷன் வழியாக பண்ணக்கூடிய கொலனோஸ்கோப்பி. 2 சிம்பிளான ப்ரொசீஜர். கரெக்டான அறிகுறிக்கு கரெக்டான டெஸ்ட்டு பண்ணிட்டோம்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நம்ம தர முடியும். நன்றி, வணக்கம்.